ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட விவசாயி இருந்தான். அவனுக்கு பண்ணைக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அதற்காக அவன் அயல் நாட்டவரிடமிருந்து ஒரு கிணறு வாங்கினான். ஆனால் அந்த அயல் நாட்டவர் ஒரு வஞ்சகன். ஒரு நாள் விவசாயி கிணற்றுக்கு சென்று தண்ணீர் எடுக்க முயன்றான். அவனை உடனே அயலவன் தடுத்தான். அவன் சொன்னான், நான் உனக்கு கிணறை தான் விற்றேன், ஆனால் கிணற்றுக்குள்ள தண்ணீரை அல்ல. அந்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் நேராக மன்னர் அக்பரிடம் நீதிக்காக சென்றான். மன்னர் அந்த விவகாரத்தை பீர்பாலிடம் ஒப்படைத்தார். பீர்பால் மிகுந்த அறிவாளி. அவன் அயலவனை அழைத்து கேட்டான், நீ கிணறை விற்றாயா? அவன் பெருமையாக சொன்னான், ஆம், கிணறு விற்றேன், ஆனால் தண்ணீர் விற்கலை. பீர்பால் சிரித்தார். அப்படி என்றால் கிணற்றில் இருக்கும் உன் தண்ணீரை எடுத்துக்கொள், அல்லது விவசாயியிடம் அந்த தண்ணீருக்காக வாடகை கொடு என்று சொன்னார். அந்த வஞ்சகன் உடனே தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான். விவசாயி மகிழ்ச்சியுடன் தனது பண்ணைக்கு திரும்பினான். கதையின் நெறி: வஞ்சகம் எந்த நேரத்திலும் பலன் அளிக்காது. நீதி எப்போதும் வெல்லும்.